நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, நான் உன் பக்கத்துல வந்து உட்காந்துக்கலாமா? எனக்கு உன் தோள் மேல சாஞ்சுக்கணும்னு தோணுது. ஒருவேளை மாமாக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைனா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வந்து உட்காரு, வா. வெல்கம் வெல்கம் ஹோம். எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஆண்டி, மாலதி, சித்தப்பா, ஆல் வெல். ஹாய் மாலதி. ஆண்டி, நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? மும்பைலாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கிள், ஹாய் மாலதி. ஏமா, நீ தைரியமான பொண்ணு இல்ல? உன் பிரச்சனையை நீ தைரியமா எதிர்கொள்வ, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு நிமிஷம் கூட நீ தனியா இருக்கிறமேங்கிற ஃபீலிங் கண்டிப்பா உனக்கு வரக்கூடாது. நாங்களும் அவன் கூட இருக்கோம். அம்மா மாலதி, தாத்தா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் தாத்தா. மும்பை எப்படிமா இருந்தது? மும்பை ரொம்ப சூப்பரா இருந்துச்சு தாத்தா. உங்களோட அந்த பீச் ஹவுஸ் இருக்குல்ல, அது ரொம்ப ஏ கிளாஸா இருந்தது. அப்படியா? உனக்காக அந்த பீச் ஹவுஸ பார்சல் பண்ணி உன் ஊருக்கு, உன் வீட்டுக்கு பக்கத்திலேயே அனுப்பி வைக்கிறேன். மாமா, அதெல்லாத்தையும் விடுங்க. எனக்கு மாலதி மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. இங்க வா மாலதி. நான் உன்னை மும்பைக்கு போன உடனே என்ன செய்ய சொன்னேன்? ஷாருக் கிட்ட என்னோட விஷயத்தை சொன்னியா? 2020 மேட்ச் வின் பண்ணதுக்கு? சித்தி, விஷயம் என்னன்னா நாங்க ஷாருக் கானை விட ரொம்ப பிஸியா இருந்துட்டோம். சரி விடு. நீங்க ரெண்டு பேரும் இல்லாம இந்த வீடு ரொம்ப வெறிச்சோடி போயிடுச்சு. ஆனா இப்போ நீங்க ரெண்டு பேரும் வந்ததால இந்த வீட்ல ஒரு பெரிய பார்ட்டி வச்சு அசத்த போறோம். சித்தி, மாலதி, நம்ம வீட்ல பழையபடி என்ஜாய் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கே ஆரம்பிச்சிடலாமா? வினய், ஆம், நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கப்பா. நீயே மும்பைக்கு போய் இவங்களை கூட்டிட்டு வந்திருக்க. ஒரு விஷயம் உன்னை கேட்க மறந்துட்டேன். அந்த சௌஹான் கேஸ் என்னாச்சு? அது வந்து தாத்தா, என்னாச்சு விஸ்வா? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? விஸ்வா, நான் நல்லா இருக்கேன்பா. ஆனா நீ? நத்திங் மேம், நான் நல்லா தான் இருக்கேன். மாலதி,
உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? டாக்டர் பரத்வாஜ் ஹாஸ்பிட்டல் உனக்கு முதுகெலும்புல இன்ஜெக்ஷன் போடும்போது என்னால தாங்கிக்கவே முடியல. ஒரு சமயத்துல நான் மயங்கி கீழே விழுந்துருவோம் போல எனக்கு இருந்தது. என்னால எதை வேணாலும் தாங்கிக்க முடியும், ஆனா நீ வேதனைப்படுறத மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமே உனக்கு அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட வேண்டிய அவசியமே வராது. கீமோதெரப்பி மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. இதை கேள்விப்பட்டு என்னோட மனசு எவ்வளவு சந்தோஷப்பட்டதுன்னு. மாலதி, மாலதி, நான் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? விஸ்வா உன்கிட்ட எவ்வளவோ பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தான், ஆனா நீ அவன் முகத்தை கூட பார்க்கல. நீ அவனை கொஞ்சம் கூட கவனிக்காம இக்னோர் பண்ணிட்டே இருந்த. உனக்கு என்னாச்சு மாலதி? ஏன் நீ விஸ்வா கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிற? அக்கா, நீ ஏன் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணி பேசுற? இவ்வளவு தூரம் ஜர்னி பண்ணிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டா இருக்கு. யார்கிட்டயும் கொஞ்ச நேரம் பேச கூட உடம்புல தெம்பில்ல. அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ரிலாக்ஸ் ஆகணும்னு நினைக்கிறேன்க்கா. அப்புறம் விஸ்வா கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லக்கா. அவன் அந்த மாதிரி என்கிட்ட எதுவுமே நடந்துக்கல. எல்லாம் சரியா தான் போயிட்டு இருக்கு. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான்க்கா. ப்ளீஸ். சரி மாலதி, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. ஐ அம் சோ சாரி, நான் ஏதோ மனசுல பட்டதெல்லாம் பேசிட்டேன். அக்கா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. என்ன விஷ்வா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைண்ணா. இங்க பாரு விஷ்வா, என்கிட்ட மறைக்காத. இந்த வீட்டில் எல்லாரை விட உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டது நான் ஒருத்தன் மட்டும்தான். விஷ்வா, ஞாபகம் இருக்கா? நீ 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு வாட்டி திருட்டுத்தனமா சிகரெட் பிடிச்ச. அந்த விஷயம் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. இதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு, நான் யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறேன். சொல்லுடா, நான் இருக்கேன். உன் மனசுல பாரம் குறையும். விஸ்வா, என்னடா ஆச்சு? என்னன்னு சொல்லு. அண்ணா, விஸ்வா, எதுக்காக அழுவுற? விஷயம் அவ்வளவு சீரியஸா? மாலதியோட ரிப்போர்ட் பத்தி உங்க எல்லார்கிட்டையும் நான் போய் சொல்லிட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாலதியோட ரிப்போர்ட் பத்தி உங்க எல்லார்கிட்டையும் நான் போய் சொல்லிட்டேன். விஸ்வா, நீ இப்ப என்ன சொல்ல வர? உண்மை என்னன்னு தெளிவா சொல்லு. மாலதியோட நிலைமை முன்ன விட இப்ப ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. பாடி ஃபுல்லா அவளுக்கு கேன்சர் பரவிடுச்சு. இன்ஃபேக்ட் நம்ம எந்த ட்ரீட்மெண்ட்காக மும்பை போனோமோ அதுக்கு மாலதியோட பாடி ரெஸ்பாண்ட் பண்ணல. அதனால பழைய ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க சொல்லி டாக்டர் பரத்வாஜ் என்கிட்ட சொன்னாரு. விஸ்வா, ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லு. நம்ம மாலதிக்கு கண்டிப்பா குணமாயிடும்ல? நம்பிக்கை மட்டும் நான் வைக்க முடியும், ஆனா கேரண்டி இல்ல. ஆனா நான் உன்னை ரெக்வெஸ்ட் பண்றேன், இத பத்தி அன்னிக்கிட்டையும் மாலதிக்கிட்டையும் சொல்லிடா. அவங்களால தாங்கிக்க முடியாது. அண்ணா, இந்தியாலேயே ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான டாக்டர், அவரே கையை விரிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் யாரு என்ன பண்ண முடியும்? அவளை எப்படி குணப்படுத்துறது? இங்க பாரு விஸ்வா,
நீ எதை பத்தியும் கவலைப்படாத, கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும். டேய், மாலதிக்கும் ஒன்றும் ஆகாது, உங்களோட காதலுக்கும் ஒன்றும் ஆகாது. நான் இருக்கேன். அண்ணா ப்ளீஸ், இப்போ என் காதலை பத்தி பேசாத. ஏன் விஸ்வா, மாலதிக்கு வியாதி இருக்குன்னு பயப்படுறியா? இல்லைண்ணா, உன் தம்பி ஒன்றும் அந்த அளவுக்கு கோழை இல்லை. நான் தான் ஏற்கனவே சொன்னல, இப்போ மாலதி இருக்கிற சுச்சுவேஷன்ல அவகிட்ட என் காதலையோ என் ஃபீலிங்ஸை பத்தியோ சொல்ல முடியாது. அவ இன்னும் வேதனைப்படுறத நான் விரும்பல. எனக்கு தெரியும் அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு. அவ நிச்சயம் என்னை விட்டு விலகி போயிடுவா. அதை என்னால தாங்க முடியாது. நான் மாலதிக்கு ஒரு ஃப்ரெண்டா மட்டும் இருந்து ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவளுக்கு சீக்கிரமா குணமாகணும், அது மட்டும் எனக்கு போதும். வேற எதுவும் தேவையில்லை. அப்ப நான் தான் தப்பா நினைச்சிட்டேனா? உனக்கும் மாலதிக்கும் இல்லைண்ணா ப்ளீஸ், நான் இப்போ என்ன ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு மாலதிக்கிட்ட சொல்லிடாத. விஸ்வா, உன்னோட ஃபீலிங்ஸை பத்தி நிச்சயம் மாலதிக்கிட்ட நீ ஒரு நாள் சொல்லுவ. அந்த உரிமை உனக்கு இருக்குடா. ஆனா ஐம் ஷூர் மாலதி கூடி சீக்கிரம் கண்டிப்பா குணமாயிடுவா. அதுக்கு கொஞ்ச நாள் நம்ம பொறுமையா தான் இருக்கணும். நம்ம நினைச்சது கண்டிப்பா நடக்கும். நம்ம மேற்கொண்டு என்ன செய்யலாம்? அவளுக்கு கீமோதெரபியை ஸ்டாப் பண்ண சொல்லிடலாமா? அதனால அவளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையா? நான் அவளுக்கு கண்டிப்பா எதுவும் நடக்க விட மாட்டேன். அவளுக்கு மும்பையில தானே ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல. அதுக்காக நாம அவளை அலட்சியமா விட்டுற முடியுமா என்ன? என்னாச்சு? என்ன விஷயம் ரெண்டு பேரும் என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது பிளான் பண்றீங்களா? திரும்பவும் என்ன கிட்னாப் பண்ண பிளான் பண்றீங்களா என்ன? அப்படி ஏதாவது இருந்தா என்கிட்ட முதல்ல சொல்லிடுங்க. நான் கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா இருக்கேன். வாங்க, எல்லாரும் டைனிங் டேபிள்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போய் மாலதி கூட்டிட்டு வரேன். ஓகே? விஸ்வா, நீ தேவையில்லாம பயப்படாதடா. மாலதிக்கு வந்திருக்க கேன்சர் நினைச்சு நாம பயந்துட்டு இருந்தா குணமாயிடாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம போராடுவோம். எல்லாம் சரியாயிடும்டா. சரிவா, போய் சாப்பிடலாம். இப்போ நான் வரேன். விஸ்வா, இந்த பாவக்காய் ஊருக்கா தாத்தா உனக்காக வரவழைச்சாரு. வேணாமா, எனக்கு இப்போ ஊறுகாய் சாப்பிட்ற மூடு இல்லை. ஆச்சரியமா இருக்கு. உனக்கு ஆவக்காய் ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும்ல? அடிக்கடி சொல்வியே ஊறுகாய் போட்டு சாப்பிடலன்னா சாப்பிட்ட மாதிரியே இருக்காதுன்னு. இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னைக்குங்கிறதுக்கும் நாளைக்குங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சித்தி. காலத்துக்கு ஏற்ற மாதிரி விருப்பங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். மாலதி, தண்ணி குடி. தருண், 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 தண்ணி எடுத்து வா.
இந்த குடி. இப்பயா வர்றது? நீ எங்க போயிருந்த? தண்ணி வைக்கணும்னு தெரியாது? விஸ்வா, அதான் தருண் தண்ணி கொண்டு வந்துட்டான்ல, அதுக்குள்ள எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அத்தை, நான் டென்ஷன் ஆகல. மாலத்துக்கு பொறையிருச்சு, அவளுக்கு தண்ணி தான் கொடுத்தேன். இதுல டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? நீ சாப்பிடு. ஹலோ, சாங் ரெக்கார்டிங்கா? நாளைக்கா? ஐ எம் சாரி, எனக்கு வீட்டில் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் பிஸியா இருக்கேன். நீங்க வேற யாரையாவது கூப்பிட்டுக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ. ஒர்க் இருக்குன்னு ஃபோன் பண்ணா ஏன் போக மாட்டேங்கிற? எனக்கு அதை விட ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. ஆனா கெரியரை விட முக்கியமான வேலை வேற என்ன இருக்க போகுது? நீ நீ உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீ ரெடியா இருக்கேன்னு சொல்லு. நீ எதுவும் பேச வேணாம், சாப்பிடு. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்திரன் சார், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? எனக்கு தெரியும் மாலதி இன்னும் தூங்கி இருக்க மாட்டேன். நான் எதுக்காக சாங் ரெக்கார்டிங் போலன்னு அவ யோசிச்சுட்டு இருப்பான். அவ மேல அவளே கோவமா இருக்கலாம். ஸோ அதனால நீங்க ஏதாவது மாய மந்திரம் பண்ணி என் மாலதிய அமைதியா நிம்மதியா தூங்க வைங்க. உங்களுக்கே தெரியும் மாலதி எனக்கு எவ்வளவு பிடிக்கணும். நீங்க எப்படி அமாவாசை அன்னைக்கு காணாம போயிடுவீங்களோ அதே மாதிரி மாலதி இல்லைன்னா நானும் காணாம போயிடுவேன். அவ தான் என் உலகமே. சந்த மாமா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? ப்ளீஸ் விஸ்வாக்கு புரிய வைங்க. நான் அவன் லைஃப்ல வர முடியாத நிலைமையில இருக்கேன். ஏற்கனவே இப்ப நான் வாழ்வா சாவாங்கிற பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படி மத்தவங்களை சந்தோஷமா பாத்துக்க முடியும்? நானே இருட்டுல வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் எப்படி விஸ்வாவோட லைஃப் பிரகாசமா மாத்த முடியும்? ப்ளீஸ் அவ கிட்ட சொல்லு. என் மேல கவனம் செலுத்தாம அவன் கேரியர் மேல கவனம் செலுத்திட்டு இந்த பார்ட்னரை மறந்துட்டு ஃபியூச்சர் மேல கவனத்தை செலுத்த விஸ்வா, ப்ளீஸ். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் இருக்கு. அவகிட்ட போய் சொல்லுங்க, நான் அவளுக்காக ராத்திரியும் பகலும் தூங்கிட்டு இருந்தாலும் முழிச்சிருந்தாலும் அவளை மட்டுமே நினைச்சிட்டு இருப்பேன்னு சொல்லுங்க. இந்த உலகமே தலைகீழா நின்னாலும் என் மாலத்துக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்.
எதுவும் ஆகாது.